ஹாய் டியர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஒர்க்கிங் மாடல் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 1.5 அடி நீளத்தில் ஒரு 6 சென்டிமீட்டர் அகலத்தில் ஒரு சார்ட் எடுத்திருக்கேன். சார்ட் பேப்பர் 1.5 அடி நீளம், 6 சென்டிமீட்டர் அகலம். இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நேர் பாதியாக இப்படி மடிக்கிறேன். இப்படி நேர் பாதியாக என்ன செய்கிறோம், மடிக்கிறோம். நேர் பாதியாக என்ன செஞ்சுட்டேன், மடிச்சிட்டேன். இதை திரும்ப இப்படி திறந்து இப்படி மாற்றி வைங்க. வச்சு இந்த பக்கமும் மடித்து விட்ருங்க. 2 பக்கமும் மடிக்கிறோம். ஒரே மடிப்பு தான். அதை இந்த சைடும் மடிக்கிறோம், அந்த சைடும் மடிக்கிறோம். இந்த பக்கம் மடித்தாலும் அது மடியணும். இதக்கா, இந்த பக்கம் படித்தாலும் மடிக்கணும், இந்த பக்கம் படித்தாலும் என்ன செய்யணும், அது ஈஸியாக மடியணும். அப்படி நல்லா மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இதை என்ன செய்கிறோன்னா, நேர் பாதியாக மடிக்கிறோம். நேர் பாதியாக வச்சு என்ன செஞ்சிடறோம், மடிச்சிடுறோம். மடிப்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் நல்லா இப்படி மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இப்போ நான் மடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இந்த இப்படி மடிச்சிருக்கீங்களா, இப்படி மடிச்சிருக்கோம் தெரியுதுல்ல. இது வரைக்கும் இந்த கோட்டில் இப்படி மடிக்கிறோம். அதாவது ஓப்பன் பகுதி கீழே இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நடுக்கோட்டில் இப்படி மடிக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடு உள்ளதையும் இந்த நடுப்பகுதியை வச்சு இப்படி என்ன செய்கிறோம், ஒன்று போல் வச்சு முக்கோண ஷேப்பில் என்ன செய்யணும், மடித்த மாதிரி நல்லா மடித்து விட்டுறோம். நல்லா மடிச்சிடணும். அப்போ தான் நம்ம மடிப்பு, நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஒழுங்காக வரும். இப்படி மடிச்சிட்டோமா, இனிமேல் இதை எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்துல இப்படி இருக்கும். இப்போ நான் வடிக்கிறத பாருங்கள். இங்கே மடிச்சிருக்கோம்ல, இதை இப்படி பெரட்டி மடிக்கும். மாற்றி பக்கம் என்ன, மாற்றி பக்கம் இப்படி மடிச்சிடுறோம். இப்படியே மடிக்கும், மாற்றி மடிக்கும். அதே மாதிரி இங்கே உள்ளதையும் மாற்றி மடிக்கும். இப்படியே நீங்கள் மடிச்சுட்டு வந்தீங்கன்னா இதில் ஒரு ஷேப் கிடைக்கும். பாருங்கள், இந்த இருக்கா, இதையும் மாற்றி மடிச்சுட்டே வரீங்க. இந்த மாற்றி மடித்தோன்னே இந்த மடியுதா, இதே மாதிரி இது வந்துடும். அதே மாதிரி இங்கே மடிச்சிங்கன்னாலும் இதை மாற்றி மடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இதையும் மடியும். கண்டிப்பாக இப்படி மடியும். இப்படி மடியும். இதை மட்டும் கொஞ்சம் கவனித்து திரும்ப போட்டு பார்த்து இந்த மடிப்பு மட்டும் மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இதுதான் வந்து இந்த ஒரு மடிப்பு தான். இனிமேல் நமக்கு இதில் கஷ்டமான காரியம் ஒன்றுமே கிடையாது. இப்போ இதை நல்லா அப்படி என்ன செய்யுங்க, மடித்து விடுங்க. அதே மாதிரி இதையும் நல்லா என்ன செஞ்சுருங்க, மடித்து விட்ருங்க. மடித்து விட்டாச்சு. இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த இருக்கா, இதில் இந்த பகுதி ஒரு ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் இந்த இருக்கா, இவ்வளோ நீளத்துக்கு, அதாவது இதிலிருந்து இதில் பாதி அப்படி வச்சுக்கிட்டு இந்த பகுதியை என்ன செஞ்சிடறோம், ஒரு கோடு போட்டுட்டு இந்த பகுதியை வெட்டி எடுத்துறோம். இந்த பகுதியை அப்படியே நம்ம என்ன செய்கிறோம், கட் பண்ணி எடுத்துறோம். தூர போட்டுறக்கூடாது. இதுவும் வேணும், அதுவும் வேணும். அதனால் கட் பண்ண பகுதியை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஒரு இது நம்ம வந்து இதில் ஒரு ஆமை வரைய போகிறோம். ஆமை வரைகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க. ஆமை ஈஸியாக வரைஞ்சிடலாம், சொல்லித்தரேன். ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய வட்டம் போட்டுக்கோங்க. இந்த வட்டம் வந்து இப்படி போட வராது அப்படின்னா ஏதாவது ஒரு இது யூஸ் பண்ணி வட்டம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் ஒரு தலை, அப்புறம் இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால், இதில் ஒரு கால், இதில் ஒரு கால், இதில் ஒரு வால். இவ்வளோ வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு இந்த தலையில் 2 கண் வச்சு விட்ருங்க. இந்த ஓடு எப்படி வரையணும் அப்படின்னா, இதில் இங்கே பாருங்கள், இப்படி ஒரு முக்கோணம் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு வி மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஒவ்வொரு முக்கில் இருந்து இங்கே வரைஞ்சி விடுங்க. இப்படி கோடு போட்டு ஜாயின் பண்ணுங்கள்.
ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆமை ஷேப்பு கிடச்சிரும். இந்த ஆமையை நம்ம அப்படியே கலர் அடித்து வெட்டி எடுத்துக்கிடணும். இந்த கலர் அடித்து வெட்டி எடுத்த பிறகு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு ஆமை வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இது வரைய தெரியாது அப்படின்னா ஏதாவது ஒரு பிக்சர் பழைய புஸ்தகத்திலிருந்து வெட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கிட்டு இப்போ இதை என்ன செய்கிறோன்னா இதில் ஒட்டுறோம். இது மேலே இந்த ஆமையை ஒட்டுறேன் பாருங்கள். நல்லா பசையை போட்டுட்டு இந்த ஆமையை எடுத்து அது மேலே என்ன செஞ்சிடுறேன், அழகாக ஒட்டி விட்டுறேன். இந்த ஒட்டுறேன்னா என்ன செஞ்சாச்சு, ஒட்டி விட்டாச்சு. அழகாக இதில் செஞ்சுருக்கேன், என்ன செஞ்சுருக்கேன், ஒட்டியிருக்கேன். இந்த இவ்வளோ தான் ஒட்டியிருக்கோம். இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா இவ்வளோ தான் வேலை முடிஞ்சது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இந்த ஆமையை நம்ம வைக்கிறோம். எப்படி வைக்கிறோம் பாருங்கள். இந்த பக்கம் இப்படி இருக்கும்ல, இதை இந்த பக்கம் சொருகி விட்டுறோம். இந்த பக்கம் உள்ளதை இந்த பக்கம் சொருகிடுறோம். சொருகிட்டு இப்போ இந்த ஆமையை மெதுவாக அப்படி இழுத்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா இது ரெண்டையும் இப்படி உரசணும். இது ரெண்டையும் உரச இந்த ஆமை வந்து மேலே நோக்கி போகும் பாருங்கள். இப்போ கீழே வருதா, பாருங்க. ரைட், ஆமை மேலே நோக்கி போக ஆரம்பிச்சிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.